நான் சொல்ல போகிற இந்த 4 கிரிப்டோ ஸ்கேமை பற்றியும் உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் உங்களோட கிரிப்டோவை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் இது ஸ்கேம்டு தெரியாமலே இந்த ஸ்கேமை செஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிவ் அவே ஏர்ட்ராப் ஸ்கேம்ல இருந்து மற்ற 4 ஸ்கேமையும் பார்க்க போகிறோம். இந்த மற்ற எல்லா ஸ்கேமையும் பற்றி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி 3 வீடியோ செஞ்சுருக்கிறேன். அதை பார்க்காதாக்க இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. இது பார்ட் 4 வீடியோ. கிவ் அவே ஏர்ட்ராப் ஸ்கேம்னா என்னன்னு பார்ப்போம். நீங்கள் கிரிப்டோக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட்களை பார்க்கிங்க, அது சம்மந்தமான விஷயங்களுக்குள்ள இருக்கீங்கன்னு சொன்னா ஸ்கேமர்ஸ் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னா முதலாவது உங்கள்கிட்ட இப்போ ட்ரஸ்ட் வாலெட் போன்ற நான் கஸ்டோடியல் வாலெட் இருக்குன்னு சொன்னா அந்த வாலெட்டுகளுக்குள்ள திடீர்னு மாதிரி ஒரு காயின் ஒன்று அப்பியர் ஆகும். அந்த காயினை நீங்க வாங்கிக்க மாட்டீங்க, அது சம்பந்தமா நீங்க எந்த விதமா செஞ்சிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பேர்ல ஒரு காயின் ஒன்று அப்பியர் ஆகி அந்த காயின் பெருமதி $1000, $2000, $3000 காட்டும். அப்ப அந்த காயின் $2000 நம்மளுக்கு ஃப்ரீயா காயின் ஒன்று அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு அந்த காயினை நீங்க மூவ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னா எத்தூரியத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா அநேகமா எத்தூரியமா தான் இருக்கும். எத்தூரியத்துல கேஸ் ஃபீஸ் ஒன்று கேட்கும். அப்போ அந்த டைம்ல உங்களோட வாலெட்டுக்கு எத்தூரியம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனை சைன்இன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு மெலிஷியஸ் கோடு வச்சிருப்பாங்க. அந்த கோடு கூட உங்களோட வாலெட்டில் இருக்கிற மொத்த ஃபண்டையும் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டோக்கன் மெயின் கன்செப்டே உங்கள்கிட்ட இருக்கிற கேஸ் ஃபீஸா இப்படி நிறைய எத்தூரியமை களவெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தூரியத்தை சைன்இன் பண்ணக்கூடாது. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தூரியன் டிரான்சாக்ஷனல் அமௌண்ட் கூட நீங்கள் $5, $10, $20, $30 சொல்லி கேஸ் ஃபீஸ் கொடுக்கணும். நீங்கள் கேஸ் ஃபீஸை கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த கேஸ் ஃபீஸ் அந்த ஃபேக் காயினை உருவாக்கினவனுக்கு போய் சேர்ந்துடும். அந்த காயினை உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணி அது எந்த வேல்யூவும் இல்லை, உங்களுக்கு 2000 கிடைக்குமாண்டா இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட வாலெட் அப்படியே ட்ரெயின் ஆயிடும். ஸோ உங்களோட வாலெட்டுக்குள்ளே இப்படி மெலிஷியஸாக ஏதாவது சடனாக ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று வரும்னு சொன்னால் அது எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் காலத்தில் அப்படி இல்லாமல் ஆயிடும். பெட்டர் அப்படியான வாலெட்டுகளில் பாவிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. மேக்சிமம் கோல்டு வாலெட் ஹார்ட்வேர் வாலெட்டில் பாவிச்சு கொள்ளுங்க. ஹார்ட்வேர் வாலெட் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்ன எப்படி கான்டாக்ட் பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில்ஸை வீடியோ 2ல் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில யூடியூபர்ஸோட சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட கொமெண்ட்டுகளில் வந்து இப்படி ஒரு கொமெண்ட் உண்டு, நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க. நான் நல்ல வீடியோ உண்டு, ஆனால் எனக்கிட்ட கொஞ்சம் கிரிப்டோ இருக்கு, அதை வெளியால் எடுக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ற வாலெட் அட்ரஸ் யார் நான் எனக்கு வெளியால் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கட அந்த 12 எழுத்து சீட் ஃப்ரேஸை போடுற மாதிரி ஒரு கொமெண்ட் அடிக்கடி வரும். நான் கிரிப்டோ வாலெட் யூஎஸ்டின்னு வர்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறதால எந்த வீடியோஸில் அதை மாதிரி கொமெண்ட்டில் பார்க்க மாட்டீங்க. ஆனால் எந்த ரெஸ்ட்ரிக்டட் கொமெண்ட்டில் நான் அப்ரூவ் பண்ணுறதா டிலீட் பண்ணுறதாங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே இதை மாதிரி கொமெண்ட் 100கணக்கில் 1000கணக்கில் வந்து கிடக்கும். நீங்கள் வேறு கண்டென்ட் கிரியேட்டர் கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட கொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகம் அந்த கொமெண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு கிரிப்டோக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த 12 எழுத்துனா என்னென்னு தெரியும். அதாவது இது ஒரு வாலெட் ப்ரைவேட் கீ. ஸோ யாரோ ஒருத்தன் மூலம் இல்லாமல் நம்ம ப்ரைவேட் கீ அவன் கமெண்ட்டில் போடுறான். நம்ம அந்த ப்ரைவேட் கீயை எடுத்து போட்டு அவன்கிட்ட பணத்தை நம்ம கலவண்டு போகணும்னு சொல்லி போட்டு நீங்கள் போய் உங்களோட வாலெட்டுக்குள்ளே அந்த ப்ரைவேட் கீயை இம்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒன்று அதில் மெலிஷியஸ் கோடு இருக்கும், அதில் இருந்து உங்களோட வாலெட்டில் இருக்கிற அதுக்கு பிறகு அந்த வாலெட்டில் நீங்கள் கொண்டு வர பணம் ட்ரெயின் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்கு போட்ட உடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளுக்கு ஃபேக் காயினில் வச்சிருப்பானால் அந்த ஃபேக் காயினை நீங்கள் என்னவீங்க டக்குன்னு இதை வெளியால் எடுப்போம்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ண பார்ப்பீங்க. நிறைய எத்தூரியம் கேஸ் ஃபீஸ் கேட்கும். அப்போ நீங்கள் எத்தூரியம் கேஸ் ஃபீஸ் சில நேரம் $50, $60, $100 கேட்கும். அப்போ $100 கொண்டு வந்தால் அதுக்குள்ளே இருக்கிற $10,000, $20,000 நம்ம எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பேராசையில் உள்ளுக்கு எத்தூரியத்தை கொண்டு வரீங்க. கொண்டு வந்து அடுத்த செகண்ட் எத்தூரியமாக மறையும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு மெயில் கொண்டு வரும். நாங்கள் நீங்கள் வளமையாக பாவிக்கிற ஏதாவது வெப்சைட் நேமில் இருந்து, ஆனால் உண்மையாக அந்த வெப்சைட் இல்லை, ஆனால் சொன்ன மாதிரி இமெயிலை மாற்றி அனுப்புவானால் நாங்கள் எங்களோட கம்பெனியால் நாங்கள் டோக்கன் லான்ச் பண்ணுறோம். எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு இமெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டாமாஸ்கில் இருந்து மெட்டாமாஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஓன் டோக்கன் ஒன்று இல்லை, அவங்க லான்ச் பண்ணுறேன்னு சொல்லி கதைக்காங்க. ஆனால் நம்ம லான்ச் பண்ணலை. அண்ட் எனக்கு மெட்டாமாஸ்க்குங்கிற நேமில் எனக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்துருந்தீங்க. இந்த இமெயிலை பார்த்து உண்மையான மெட்டாமாஸ்கோட கம்பெனி ரெண்டு இல்லை, ஒரு ஃபேக் டொமைனில் இருந்து மெட்டாமாஸ்கால நாங்கள் இவ்வளோ ஆளுக்கு வேல்யூபிள் கஸ்டமராக இருங்க மெட்டாமாஸ்கில். ஸோ உங்களுக்கு நாங்கள் எங்களோட டோக்கனை லான்ச் பண்ணுறோம். அதுக்கு உங்களுக்கு இவ்வளோக்கு ஃப்ரீ அலோகேஷன் தரோம். நாங்கள் லான்ச் பண்ண அப்புறம் நீங்கள் விற்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ அலோகேஷன் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டை இம்போர்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிப்போ என்ன மெட்டாமாஸ்கிட்ட சீட் ஃபேஸை போட்டு நான் இம்போர்ட் பண்ணின உடனே அடுத்த செகண்ட் இந்த ஃபண்ட் எல்லாமே காணாமல் போயிருக்கும். ஸோ இப்படியான கிவ் அவே ஏர்ட்ராப் ஸ்கேம்ல இருந்து பாதுகாப்பாருங்க. எப்பயுமே ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் உடனே அவங்களோட ஒஃபிஷியல் ட்விட்டருக்கு அப்படி ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் போய் அது மாதிரி ஏதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணிங்கிறத முதலாவது வெரிஃபை பண்ணுங்க.
அடுத்தது மேல்வேர் அல்லது கீலோகஸ்ன்னு சொல்றது. இது என்னன்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் உண்டு, ஸ்கேம் சாஃப்ட்வேர் உண்டு. இவங்க என்ன பண்ணுவான்னு சொன்னா உங்களை டவுன்லோட் பண்ண வைப்பான உங்களோட பிளாட்ஃபார்ம்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு நீங்க பாவிக்கக்குள்ள அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள இதை ஹைட் பண்ணி வைப்பான. இது என்ன பண்ணும்னு சொன்னா நீங்க உங்களோட ஸ்க்ரீனில் இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் அடிக்கிற இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அந்த ஸ்கேமர்ஸுக்கு அனுப்பும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணி அதில் ஏதாவது வாலெட்டுகள ப்ரைவேட் கீ இருக்கா, பாஸ்வேர்டு இருக்குதா இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அவங்களுக்கு உங்களோட இன்டர்நெட்ல இருந்தே அதை அனுப்பும். அப்படியான ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. இது நீங்க டிரெக்ட் அந்த சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்க வேற ஏதாவது ஆப்போ சாஃப்ட்வேரோ டவுன்லோட் பண்ணக்குள்ள இல்லாட்டி வேற ஏதாவது எக்ஸ்டென்ஷன் உண்டு நீங்க டவுன்லோட் பண்ணக்குள்ள அதுக்குள்ள இந்த விஷயத்தை ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அதை ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. நாளைக்கு அதை யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட எல்லா டேட்டாவையும் அது கலவெடுத்து அனுப்பிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் வாலெட்ல இருந்து பணம் காணாம போகும். அது பிறகு உங்களுக்கு எங்க இருந்து போகுது, எப்படி கலவு பண்ணிக்க சொல்லி ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். இது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு நடந்துக்கு. அவர் ஒரு கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் உண்டு, அவர் ரிசர்ச் பர்பஸுக்காக எதுக்கோ டவுன்லோட் பண்ணிருக்கிறாரு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ஒரு மேல்வேர் ஒன்று இருந்து அது இவர கூகுள், அதாவது யூடியூபோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் குக்கி இருக்குன்னு தானே, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுக்காது. அந்த யூடியூபை நம்ம கண்டினியூஸ் ஆன்ல வைக்கிறது குக்கி ஒன்று வச்சிருப்போம் நம்ம கம்ப்யூட்டர்ல. அந்த குக்கியை கலவெடுத்து அனுப்பி அவரோட யூடியூப் ஹேக் ஆகி அவர்கிட்ட 50,000 சப்ஸ்கிரைபரோட யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். ஒரு யூடியூபை ஹேக் பண்ணி அதுல அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸ்கேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸ்கேமை ரன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போற எப்படா இது ஸ்கேம் ஆயிருக்கும், அவர் தனி எதுக்குமே பாவிக்கிறோம் அந்த கம்ப்யூட்டர், அவர் பர்சனல் யூஸ் வேற எதுலையுமே கனெக்ட் பண்றல, எப்படா இது ஸ்கேம் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறோம்ல அந்த புது எக்ஸ்டென்ஷன் அவர் டவுன்லோட் பண்ணினதுல இருந்து ஹேக் ஆயிருக்கு. ஸோ புது சாஃப்ட்வேர், புது அறிமுகம் இல்லாத விஷயங்களை டவுன்லோட் பண்ணக்குள்ள பாவிக்கக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து நீங்க கிரிப்டோ ரிலேட்டடான ஸ்டாப்கள் செய்யற டிவைஸ்ல வேற பாவனைகளுக்கு பாவிக்காதீங்க. அடுத்து ஃபைனலா ரொமான்ஸ் ஸ்கேம். இது என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த பொன்சி பிரமிட் ஸ்கீமுக்குள்ள கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கேம் உண்டு. இது என்னன்னு சொன்னா ஆன்லைன்ல ஆக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ லவ்வாவோ வந்து பழகுவாங்க. ஆன்லைன்ல இருந்து யாருன்னா ஒரு அழகான ஒரு கேர்ள் போட்டோவில் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கு பின்னால் ஒரு பாய் இல்லை ஒரு ஸ்கேமர் தான் இருப்பான். வந்து உங்கள்ட்ட கண்டினியூஸா மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களோட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க கொஞ்ச நாள். அப்படி நல்லா பழகிட்டு வரக்குள்ள நீங்க அவங்கள பத்தி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை பத்தி ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியே ட்ரஸ்ட்டை வளர்த்தது பிறகு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க நான் அப்படிதான் செய்யுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க நான் அப்படி ஏர்ன் பண்ண, ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண அது இதுன்னு சொல்லி ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. லக்ஸரி லைஃப் ஸ்டைல் எல்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் இப்படி ஏர்ன் பண்ணுங்களேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரஸ்ட் வளர்ந்துட்டு தானேன்னு சொல்லி போட்டு ஓகே பண்ணக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை மாதிரி ஒரு பிரமிட் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நீங்க பிரமிட் ஸ்கீம் தெரியாம அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது அவங்கள்ட்ட பணத்தை கொடுப்பீங்க. அவங்க அந்த பணத்தை எடுத்து இல்லை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இது ப்ராஃபிட் வருது அது இது கொஞ்சம் காட்டி போட்டு அவங்கள்ட்ட எவ்வளவுக்கு மேக்ஸிமம் எடுக்கலுமோ எடுத்து போட்டு போவாங்க. இதெல்லாம் சும்மா $100 $200 ஸ்கேம் இல்லை. இதுல 50 60 எவ்வளவு பெரிய பெரிய கோடிக்கணக்கில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் நான் எங்க கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிங்க. ரியல் ஸ்டோரிஸ் அவங்களாவே தந்த வாய்ஸ் மெசேஜ்ல பிளாட்ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாம் கிட்ட ரீசெண்டா போன வீக் கூட ஷேர் பண்ணிங்க, போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுல இன்னொரு 2வது ஸ்கேம் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இது பாய்ஸுக்குன்னு சொன்னா கேர்ள்ஸுக்குன்னு சொன்னா பாய்ஸ் இது நல்லா ட்ரஸ்டா பழகிட்டு அது ரிலேஷன்ஷிப்ங்கிற பேரோட உள்ளுக்கு போய் லவ் ஆகி அதுக்கு பிறகு ஆபாச ஆன்லைன் வீடியோக்களை மாறி ஷேர் பண்ணதுக்கு பிறகு இவர் விக்டிம் ஆபாச வீடியோவில் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த வீடியோஸ்களை நான் லீக் பண்ணுவேன். லீக் பண்ணாடி எனக்கு கிரிப்டோவில் நான் சொல்ற அட்ரஸுக்கு பேமெண்ட் பண்ணு சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிற கும்பலும் இதுக்குள்ள இருக்குது. ஆன்லைன்ல கவனமா இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது இது சொல்லி இதுல ஏமாறீங்க. இல்ல இன்னொரு டைப்பும் இருக்குது. என்ன பண்ணுவான்னு சொன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகிட்டு நான் உனக்கு கொஞ்சம் கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லிப்பட்டு பணம், பிராண்ட் நியூ வாட்ச், வாலெட் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி அனுப்பி அதை அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்லிப்பட்டு அதுக்கப்புறம் இங்க நீங்க இருக்கிற நாட்டிலேயே ஒரு ஆக்களை வச்சு இதை உங்களுக்கு தாரன்னு சொன்னா அந்த ஃபீஸ் கட்டுங்க, டெக்ஸ் கட்டுங்க, அது கட்டுங்க, இது கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை பிடிங்கிறது மாத்திர கேஸ்லாம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நிறைய பேரு யூகேல இருந்து கிஃப்ட் வாங்கி பெரிய ஒரு ஸ்கேம் உண்டு. சம்பந்தமான யூடியூப்ல 3 பார்ட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் நான் சம்பந்தமா லைக் 2-3 இயர்ஸ்க்கு முதல். ஸோ இதை மாதிரி நிறைய ஸ்கேமல் இருக்கு. இதை தாண்டியும் நிறைய ஸ்கேமல் இருக்குது. நான் சொன்ன இந்த ஸ்கேமல் ஏதாவது ஒரு ஸ்கேம்ல நீங்க மாத்திட்டீங்களா இல்லையா, உங்களோட ஃப்ரெண்டா நான் மாட்டி பணத்தை இழந்திருக்காங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்டான ஹார்ட்வேர்ல பெஸ்டான VPN பெஸ்டான ப்ரொடெக்ஷன்கள் நீங்க பாவிக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னா சம்பந்தமான மேலே டீடைல்ஸுக்கு நீங்க வீடியோ பார்க்க டைம் வீடியோ லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்பந்தமான மேலே டீடைல்ஸ் தரணும். பை.